நான் எல்லாம் எங்க OIT எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ண போறேன். அப்படியே கிளியர் பண்ணாலும் எனக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே OIT கிளியர் பண்ணணும். அப்படி கிளியர் பண்ணுறதுக்கு நான் எவ்வளவு நாள் எக்ஸாக்டாக ப்ரிப்பேர் பண்ணணும்? இப்படி பல கொஸ்டின்ஸ் உங்கள் மைண்டில் இருக்கலாம். இப்போ தான் நீங்கள் OIT அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்க அப்படின்னா, இல்லை OIT ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ அப்படி கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்காக தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா, மை நேம் இஸ் வர்லின் ஃப்ரம் டார்கெட் அகாடமி. லெட்ஸ் பிகின். OIT எக்ஸாமினேஷனை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்காக ஆல்மோஸ்ட் நியர்லி 4 இயர்ஸாக OIT ஸ்டூடெண்ட்ஸை ட்ரைன் பண்ணதில் நான் கற்றுக்கிட்ட ஒரு 5 விஷயத்தை இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இதை ஃபாலோ பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக உங்களால் உங்களோட எக்ஸாமினேஷனை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ண முடியும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நோ யுவர் டெஸ்ட் ஃபார்மேட். ஸோ இங்கே முக்கியமாக எக்ஸாமினேஷனோட ஃபார்மேட்டை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபார்மேட்னா வேறு எதுவும் இல்லை. இப்போது பேசிக்காக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். OIT எக்ஸாமினேஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் 4 சப் டெஸ்ட் இருக்குது. அதாவது ரீடிங், லிசனிங், ரைட்டிங் அண்ட் தென் ஸ்பீக்கிங். அண்ட் தென் ரீடிங் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு 42 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ இப்போ இந்த 42 கொஸ்டின்ஸை எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க, எங்கேருந்து கேட்குறாங்க, என்ன மாதிரி கேட்குறாங்க. அதே மாதிரி இப்போ ரைட்டிங் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு லெட்டர் எழுதணும் 45 மினிட்ஸில். எந்த மாதிரி கேஸ் நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஸோ எந்த மாதிரி எழுதணும். ஸோ இந்த மாதிரி பேசிக்காக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. தென் எக்ஸாமினேஷனோட மார்க்கிங் எப்படி நடக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது எதனால் இம்பார்ட்டன்ட்னா, சம் ஸ்டூடெண்ட்ஸ் திங்க் பண்ணலாம், எனக்கு வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளமே இல்லை, என்னால் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, ரீட் பண்ணால் இல்லை, ஒருத்தவங்க பேசினா வந்து என்னால் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது, அதே இது என்னால் வந்து ஃப்ளூயண்டாக பேச முடியுது. ஸோ இந்த மாதிரி பேசிக்காக லாங்குவேஜ் உங்களுக்கு கிளியராக இருந்தாலுமே எப்படி உங்ககிட்ட இருந்து இங்கிலீஷை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது மூலமாக உங்களால் இன்னும் பெட்டராக எக்ஸாமினேஷனுக்கு ரெடி ஆக முடியும். எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா இப்போ ரீடிங் சப்டெஸ்ட் எடுத்துப்போமே. ஸோ அங்கே நீங்கள் ஆன்சர்ஸ் எழுதும்போது, பார்ட்டி ஆன்சர்ஸ் எழுதும்போது ஆன்சர்ஸில் ஓவர்லேப்பிங் இருந்துச்சு அப்படின்னா, ஓவர்லேப்பிங்னா வேறு எதுவும் இல்லை, நீங்கள் ஒரு ஆன்சர் எழுதுறீங்க, உங்கள் ஆன்சரில் கொஸ்டினில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வேர்டு இருந்துச்சு அப்படின்னா அது நெகட்டிவ், அதாவது அதை ராங்காக கன்சிடர் பண்ணுவாங்க. அதே இது நீங்கள் ஒரு லெட்டர் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, லெட்டர் எழுதுறது கேஸ் நோட்ஸ் பேசிஸில் எழுதுவீங்க. ஸோ இப்போ இங்கே லெட்டருக்கு கேஸ் நோட்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனையுமே நம்ம எழுதலாமான்னு கேட்டால் எழுதக்கூடாது. நீங்கள் எந்த பர்சனுக்கு எழுதுறீங்களோ அது பேசிஸில் தான் எழுதணும். ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட இருந்து ஒரு சப் டெஸ்ட்லையுமே சம்திங் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸாக்டாக இந்த மார்க்கிங்கை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மூலமாக உங்களால் எக்ஸாமினேஷனுக்கு பெஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா ப்ரிப்பரேஷன். இந்த ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம 4 ஸ்டேஜாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா லேர்னிங், அண்ட் தென் ப்ராக்டிஸிங், தென் அனலைசிங் அண்ட் ஃபீட்பேக், லாஸ்ட்டாக ரிவைசிங். இப்போது லேர்னிங் அப்படின்னா வேறு எதுவும் இல்லை, நம்ம ஆல்ரெடி டெஸ்ட்டோட ஃபார்மேட் என்ன, அதை எப்படி அசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டே லேர்ன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இப்போது நம்மக்கிட்டே இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு எக்ஸாக்டாக என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும், இல்லைனா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கற்றுக்கிறது தான் இந்த லேர்னிங் ஸ்டேஜ். எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா இப்போ ரீடிங் சப்டெஸ்ட்டை எடுத்துப்போமே, அதை வந்து 15 மினிட்ஸில் அதோட பார்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். நார்மலாக ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பர்சன் இது வரைக்கும் OIT ரீடிங் பண்ணதே இல்லை, ஒரு டஃப்பான மெட்டீரியல் எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட் அந்த டைமுக்குள்ளாடி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இங்கே சம் ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக இதையுமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதாவது ஒரு 7 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்கிம்மிங், தென் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்டிங், தென் கீவேர்ட் அண்டர்ஸ்டாண்டிங், கீவேர்ட் சூஸிங். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான மெத்தடை ஃபாலோ பண்ணுறது மூலமாக அதை உங்களால் டைமுக்குள்ளாடி கம்ப்ளீட் பண்ண முடியும். அதே இது இப்போ ரைட்டிங் சப்டெஸ்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலுமே அங்கே ஜஸ்ட் ஒரு 45 மினிட்ஸில் ஒரு லெட்டர் தான் எழுதணும். அதாவது ஒரு 2 பேஜ் லெட்டர் எழுதுறதுக்கு நமக்கு 45 மினிட்ஸ் அப்படிங்கிறது தேவையில்லை. இங்கே ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அந்த டைமுக்குள்ளாடி முடிக்கிறது அந்த கேஸ் நோட்ஸ் பேஸ் பண்ணி, அதாவது அவங்க ஷஃபிள் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வி நீட் தட் 40 மினிட்ஸ். இங்கேயுமே அதை எக்ஸாக்டாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது மூலமாக அதை பெஸ்ட்டாக உங்களால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் லேர்னிங் ஸ்டேஜ். ஒன்ஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தென் அப்ளைங், அதாவது ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. இப்போது ரீடிங்னா என்னது, அதில் பார்ட்டி எப்படி ஆன்சர் பண்ணணும், இல்லைன்னா லிசனிங்னா என்னது, அதில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. அதுக்கப்புறமா ப்ராக்டிக்கலாக இப்போ அதே டைமரை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, நீங்கள் என்ன தான் கற்றுக்கிட்டு இருந்தாலும் ரியல் டைமில் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டே 100% எஃபிஷியன்சி அப்படிங்கிறத வந்து எல்லாராலையுமே அட்டைன் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே தெரிஞ்சிருந்தாலுமே ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இப்போ ஒரு 42க்கு வந்து 30 பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ரிமைனிங் இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து அது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலையோ, இப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால தான் அது உங்களால் ப்ராப்பராக பண்ண முடியாமல் இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த கேப், அதாவது நீங்கள் கற்றுக்கிட்டதும் உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உள்ள கேப் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரியலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் அனலைசிங் அண்ட் ஃபீட்பேக். ஸோ அனலைசிங்கில் என்ன பண்ணுவீங்கன்னா பேசிக்காக
இப்போ நீங்கள் ஒரு மெட்டீரியல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க. ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, அதை எதனால் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கிளியராக ஐடென்டிஃபை பண்ணுறது. அண்ட் தென் ஃபீட்பேக்கில் என்ன பண்ணுவீங்கன்னா, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது. இதோட இம்பார்ட்டன்ஸை மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா சம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒன் டே நான் ஒரு 4 மெட்டீரியல்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் எனக்கு OIT கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டால், மெட்டீரியல் ப்ராக்டிஸ் பண்ணுறதை மட்டும் வச்சு உங்களால் OIT கிளியர் பண்ண முடியாது. ஏன்னா இப்போது ஒரு மெட்டீரியல் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பேசிக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 42 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு 32 கொஸ்டின்ஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ அதோட மீனிங் அந்த 32 ஏரியாஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, ரிமைனிங் இருக்கக்கூடிய 10 ஏரியாஸில் நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போது இந்த 10 ஏரியாஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணல, இல்லைனா அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், எதனால் மிஸ்டேக் பண்ணணும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது இருக்காது. நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்களோ அதே ஸ்டேஜில் அப்படியே ரீட்டைன் ஆவீங்க. ஸோ உங்கள் ஃபீட்பேக் அண்ட் தென் அனலைசிங் அப்படிங்கிறது ரியலி இம்பார்ட்டன்ட். இப்போது சம்டைம்ஸ் நீங்கள் ஒரே ஒரு மெட்டீரியலில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, பட் அதோட ரேஷனல்ஸ் அண்ட் தென் இப்போ நீங்கள் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் கிளியராக ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் டைம் இப்போ அதே சிச்சுவேஷன் வருது அப்படின்னா அதை உங்களால் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண முடிஞ்சிச்சுன்னா தேட்ஸ் மோர் தென் எனஃப். தென் லாஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா ரிவைசிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா, ஸோ இதை ஒரு ஃபேமஸ் கோட்டோடைய நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ரெப்படிஷன் இஸ் த கீ டு லேர்னிங். இட் மீன்ஸ் நத்திங் பட் ஒரு விஷயத்தை நம்ம ஒரு முறை கற்றுக்கிட்ட உடனே அது நம்ம மைண்டில் அப்படியே ஞாபகத்தில் இருக்கிறது இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு லெக்சர் அட்டென்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 1 hour லெக்சர். ஸோ 1 hourக்கு முடிஞ்சதுமே நீங்கள் அதாவது அந்த டீச்சர் உங்களோட ப்ரொஃபஸர் அதை கிளியராக எஃபெக்டிவாக எடுத்திருந்தாலும் 100% எஃபோர்ட் போட்டு அவங்க எடுத்திருந்தாலும் 1 hour முடிஞ்சதுமே அந்த லெக்சரை உங்களால் ரீட்டைன் பண்ணி வச்சுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக யாராலையுமே முடியாது. அதாவது ஒரு 82, 95, 97% வச்சுக்கலான்னு சொல்லலாம். அதாவது 100% ஒரு பர்சன் உங்களுக்கு டீச் பண்ணது அப்படியே உங்களால் ஞாபகத்தில் வச்சுக்க முடியாது. அதே தான் நீங்கள் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணும்போது, இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க, அதை இம்மீடியட்டாக அந்த டைமில் வந்து உங்களுக்கு 100% அண்டர்ஸ்டாண்ட் ஆன மாதிரி இருந்தாலும் ஒரு லாங் ரன்னில் ஒரு 1 week, 2 week, 3 weeks தாண்டும் போது அது ப்ராப்பராக உங்களுக்கு ஞாபகத்தில் வச்சுருக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு டூ ரிவைசிங். இந்த ரிவைசிங் அப்படிங்கிறதையே வந்து ப்ராப்பராக ஸ்பேஸ்ட் ரெப்படிஷனாக பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்னா வேறு எதுவும் இல்லை, டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, அதாவது டெய்லியுமே ரிவைஸ் பண்ணுவீங்க. அட்லீஸ்ட் ஒரு சம் டைம் ஒரு 10 minutes இருக்கணும், 15 minutes இருக்கணும். அந்த ரிவிஷன் அப்படிங்கிறது ரியலி இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து நீங்கள் ப்ரீவியஸாக பண்ண மிஸ்டேக்ஸை உங்களுக்கு ப்ராப்பராக ஞாபகத்தில் வச்சுருக்கிறதுக்கும் அதை எப்படி கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரியலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெப்படிஷன் இல்லைனா ரிவிஷன் அப்படிங்கிறது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இதுதான் செகண்ட் ஸ்டெப். அகெயின் அதை சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து லேர்ன் பண்ணுவீங்க, தென் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அந்த மிஸ்டேக்ஸை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஃபீட்பேக்ஸ் எடுத்துப்பீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கிட்ட ஃபீட்பேக்கை ஒரு ப்ராப்பராக ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு வந்து ரிவைஸ் பண்ணுவீங்க. ஸோ தட் லேர்னிங் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறமா தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஹேவிங் அ ப்ராப்பர் ஸ்டடி பிளான். ஸோ ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது வேறு எதுவும் இல்லை. இப்போ நிறைய பேர் OIT ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, பட் அதை கம்ப்ளீட் பண்ணுறதில்ல. ஸோ அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேயே வந்து அவங்களோட லிமிட் என்ன அப்படிங்கிறத வந்து அவங்க ஓவர் எஸ்டிமேட் பண்ணுறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே மிகப்பெரிய கோல்ஸை வந்து செட் பண்ணுறாங்க. அதை ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியலைன்னா அதிலே ஃபெட்டப் ஆயிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சம்டைம்ஸ் நீங்கள் திங்க் பண்ணலாம், உங்களோட அவைலபிள் டைமிங் வந்து 2 hours தான் உங்களுக்கு இருக்குது ப்ரிப்பரேஷனுக்கு. ஸோ இப்போ இந்த 2 hours என்னென்ன மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அது ப்ராப்பராக ஷெட்யூல் பண்ணுங்கள். அதாவது ஒரு சப் டெஸ்ட்டுக்கும் எவ்வளோ டைம் நீங்கள் ப்ராப்பராக ஸ்பெண்ட் பண்ணலாம், எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அது எக்ஸாமினேஷனுக்கு எவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களை கொண்டு போகும். ஸோ இதை வந்து உங்களோட அவைலபிலிட்டி வச்சு நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் சம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிறது 1 hour தான் இருக்கும், பட் 1 hourலேயே வந்து நான் 4 மெட்டீரியல்ஸையுமே ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்னா ப்ராக்டிக்கலி தட் இஸ் இம்பாசிபிள். ஏன்னா ஒரு மெட்டீரியலை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 1 hour தேவை. அதுக்கப்புறமா அதுக்கு ஃபீட்பேக் அண்ட் தென் அதை ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கா. ஸோ இது எல்லாமே ப்ராப்பராக பண்ணுறதுக்கு இட் நீட்ஸ் டைம். ஸோ இதை ஃபஸ்ட்டே உங்களோட டைமை ப்ராப்பராக கேல்குலேட் பண்ணிவிட்டு லாங் டேர்முக்கு ஒரு ப்ராப்பரான பிளான் பண்ணிப்பீங்க. உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்குது, அந்த டைமில் நீங்கள் எவ்வளோ எஃபெக்டிவாக பண்ண முடியும் அப்படிங்கிறத வச்சு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா பிளானிங் மட்டும் இந்த OIT கிளியர் பண்ணுறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டால் இல்லை. பிளானிங் மட்டும் போதாது, நெக்ஸ்ட் திங் அதை நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணுறீங்க 2 hours நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இனிஷியல் டேஸில் வந்து சம்டைம்ஸ் அதை வந்து உங்களால் கரெக்டாக அப்ளை பண்ண முடியலைன்னா லைக் இப்போ 2 hours வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, பட் இனிஷியலாக அதை உங்களால் பண்ண முடியலைன்னா கூட ட்ரை யுவர் மேக்ஸிமம். ஸோ அதில் உங்களுக்கு உங்களோட லிமிட் என்னென்னு தெரியும். ஸோ அது பேசிஸ்லி ஃபர்தராக வரக்கூடிய
டேஸை வந்து பிளான் பண்ணுங்கள். ஸோ தட் ஈஸியாக உங்களுக்கு வந்து இந்த ஓஐடியை கிளியர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப் கைடன்ஸ். கைடன்ஸ் அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்குமே தேவையான்னு கேட்டால், நம்ம இன்டர்நெட் போகிறீங்கன்னா உங்களுக்கு பிளென்டி ஆஃப் ரிசோர்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ இதை எல்லாமே எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனுக்கு பர்சனல் கோச்சிங் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக தேவையில்லை. பட் இப்போ நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியலை அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். அது எதனால் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, திங்க் தட் இப்போது நீங்கள் எவரெஸ்ட்டை ஏறணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் எவரெஸ்ட்டை ஏறுறீங்க அப்படின்னா இட் டேக்ஸ் அ லாங் டைம். ஏன்னா எந்தெந்த ரூட்டை ஃபாலோ பண்ணணும், எந்த ரூட்டில் போனால் ஷார்ட்டாக போகலாம், அண்ட் தென் எந்த வெதரில் வந்து ட்ராவல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாது. இட்ஸ் லைக் ட்ரையல் அண்ட் எரர். நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணி பார்ப்பீங்க, அது உங்களுக்கு ஒர்க் ஆகும், ஒர்க் ஆகாமல் இருக்கும். ஒர்க் ஆச்சு அப்படின்னா கண்டினியூ பண்ணுவீங்க, ஒர்க் ஆகலைன்னா அதை ஸ்டாப் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து இட் டேக்ஸ் டைம். ஸோ இப்போ இங்கே ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, அதாவது ஆல்ரெடி எவரெஸ்ட்டை கிளைம் பண்ண ஒரு பர்சனை நீங்கள் கன்சல்ட் பண்ணி அவங்கள உங்கள் கூட வச்சுருக்கீங்க அப்படின்னா தே நோ எவ்ரிதிங் அபவுட் இட், ரைட்? அதாவது எக்ஸாக்டாக எந்த டைமில் எதை பண்ணணும், எந்த ரூட்டை ஃபாலோ பண்ணணும், எதை பண்ணால் உங்களுக்கு அந்த டைமுக்குள்ளாடி போய் சேர முடியும், அண்ட் தென் அங்கே போனால் சர்வே ஆகிறதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது நீங்கள் ஷார்ட்டாக அதை லேர்ன் பண்ணிட்டு ஈஸியாக உங்களால் எவரெஸ்ட்டை கிளைம் பண்ண முடியும். ஸோ இங்கே ஓஐடியை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதே தான். இப்போ ஈஸியாக உங்களோட ஓஐடி எக்ஸாமினேஷனை வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ இங்கே கைடன்ஸ் அப்படிங்கிறது மோஸ்ட்லி ரியலி இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் நீங்கள் ஆன்லைன் சோர்சஸ் ரெஃபர் பண்ணலாம், பட் அங்கே வரக்கூடிய ப்ராப்ளம் இதுதான். ப்ராப்பராக கைட் உங்களை ஒரு பர்சன் கைட் பண்ணுறாங்கன்னா ப்ராப்ளம் இல்லை, பட் நீங்கள் பிளென்டி ஆஃப் ரிசோர்ஸஸை மொத்தமாக பார்க்கும்போது இந்த இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடே உங்களை வந்து உங்களோட ப்ரிப்ரேஷன் ஜேர்னியை வந்து அதிகமான டியூரேஷனுக்கு எடுத்துகிட்டு போயிடும். தென் லாஸ்ட் ஸ்டெப் மோட்டிவேஷன், கன்சிஸ்டன்சி அண்ட் ஃபோக்கஸ். இப்போது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இப்போ ஒரு மூவி பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ மூவி பார்க்கும்போது அந்த மூவியில் ஒரு ஹீரோ இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஏதோ ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அந்த ரோலாக மாறணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் இருக்கும். ஸோ அதே இது ஒரு 1 வீக் போகும்போது கண்டிப்பாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. இல்லை நீங்கள் வேற ஒரு ஃபிலிம் பார்க்கும்போது அது மறந்துடும். இன்னொரு மூவியில் என்ன ஆக்டர் லைக் ஆக்ட் பண்ணுறாங்களோ அந்த ரோலை ப்ளே பண்ணணும்னு ஆசைப்படுவோம். ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு மோட்டிவேஷனோட, பட் நிறைய டைமில் என்ன பண்ணுவோம்னா அதை கண்டினியூ பண்ண மாட்டோம். ஸோ இங்கே கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரியலி இம்பார்ட்டன்ட். எதனாலனா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இது ஸ்கில் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். நீங்கள் இப்போது இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, தென் ஒரு 3 months தாண்டி ஒரு முறை பண்ணுறீங்க, ஒரு 3 weeks தாண்டி ஒரு முறை பண்ணுறீங்க, இல்லைனா வீக்லி ஏதோ ஒரு 2 days இன்கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. இப்போ டெய்லியுமே ஒரு 5 minutes ஆர் 10 minutes நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் கூட ஸோ அதை டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ரிசல்ட்டை ப்ரொவைட் பண்ணும். ஸோ இது கன்சிஸ்டன்சி. தென் ஃபோக்கஸ் அப்படின்னா இப்போ ஒரு 1 hour நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 1 hourமே உங்களோட 100% அட்டென்ஷன் உங்களோட ப்ரிப்பரேஷனில் இருக்கணும். இப்போ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நைட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அதாவது டே டைம் ஃபுல்லாகவே அவங்களுக்கு டியூட்டி இருக்கும். இப்போ ஓவர் நைட் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னாங்கன்னா அந்த எஃபிஷியன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. கண்டிப்பாக என்னதான் இருந்தாலுமே பாடி வைஸ் நீங்கள் டயர்டாக இருப்பீங்க, மென்டலி இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் நடந்திருக்குன்னா அது எல்லாமே உங்கள் மைண்டில் கேரி பண்ணிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும்போது அதுவுமே உங்களோட பெர்ஃபார்மன்ஸை கீழே கொண்டு வந்துடும். ஸோ பேசிக்காக மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ரியலி இம்பார்ட்டன்ட். அதாவது நீங்கள் ஃபஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும்ல, ஸோ அந்த எனர்ஜியை நீங்கள் லாஸ்ட் டே வரைக்குமே கேரி பண்ணணும். ஸோ இப்போ இந்த எனர்ஜியை கேரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கோங்க ப்ரிப்ரேஷன். அதாவது ஃபஸ்ட் டே இருக்கிறது மாதிரி எல்லா டேயுமே இருக்காது. சம் டேஸ் ஸ்லோவாக இருக்கும், சம் டேஸ் அப்பாக இருக்கும். ஸோ என்னதான் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு கன்சிஸ்டண்டான ஒரு எஃபர்ட்டை நீங்கள் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரு 10 minutes இருக்கட்டும், 5 minutes இருக்கணும், பட் அது டெய்லி இருக்கணும். சம்டைம்ஸ் அது 1 hour போகலாம், 1.5 hours போகலாம். ஸ்டில் எதுவுமே முடியலைன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 minutes உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியணும். அண்ட் தென் அதை பண்ணுறதுமே 100% உங்களோட ஃபோக்கஸ் அதில் கொடுக்க முடியணும். ஸோ இந்த 5 steps நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஓஐடி எக்ஸாமினேஷனை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ண முடியும். நெக்ஸ்ட், நான் எவ்வளோ நாள் ஓஐடி எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும்? இந்த கொஸ்டினோட ஆன்சர் பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பேசிக் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ். அதாவது 10 daysல எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணவங்களும் இருக்காங்க, 1 yearல கிளியர் பண்ணவங்களும் இருக்காங்க. இவங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ 10 daysல ஒருத்தவங்க கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் நீங்கள் ப்ரொஃபிஷியன், பட் ஓஐடினா என்னன்னு மட்டும் உங்களுக்கு தெரியாது. பட் அது தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு 10 days ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் மோர் தென் எனஃப். அதாவது இப்போ இது இருக்குது, இதை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும், ஏன்னா பேசிக்காக உங்களுக்கு லாங்குவேஜ் ஸ்கில் இருக்குது, ஸோ தட் இட் டசன்ட் டேக் மச் டைம். பட் இது நீங்கள் பேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதாவது எனக்கு இங்கிலீஷ்னாலே நான் ஜஸ்ட் ஸ்கூலில் லேர்ன் பண்ணியிருக்கேன், காலேஜில் லேர்ன் பண்ணியிருக்கேன், அதெல்லாமல் என்னால் ப்ராப்பராக பேச முடியாது, இல்லை என்னால் ப்ராப்பராக இப்போ ஒரு பேராகிராஃபை நான் ரீட் பண்ணுறேன் அப்படின்னா என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னா இட் டேக்ஸ் சம் டைம். அது எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா
பேசிக்காக இப்போ ஒய்டி பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் ஒரு 40 அஃபிஷியல் மெட்டீரியல்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. இப்போ இன்னைக்கு டார்கெட்டில் வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது அதுதான். ஸோ இப்போது நீங்கள் அதை பண்ணும்போது இந்த 40 மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படின்னா இதை ப்ராப்பராக உங்களால் பண்ண முடியும். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிடுவீங்க, ரிப்பீட் பண்ணும்போது ஆன்சர் பைக் அவுட் பண்ணாமல் எல்லாத்துக்குமே ப்ராப்பரான ரேஷியோஸோடு உங்களால் கிளியராக அதை திரும்ப பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா, அதாவது செகண்ட் டைம் பண்ணும்போது ஏ கிரேட் மேக்ஸிமம் ஸ்கோர் உங்களால் பண்ண முடியும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் ரெடி ஆகுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எக்ஸாமினேஷன் டேட் எடுக்க முடியும். ஸோ இது ஆல்ரெடி ஒய்டி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட மைண்டில் இருக்கக்கூடிய கொஸ்டினே ஒன்று இதுதான். என்னன்னா அவங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, ஒரு பாயிண்ட் ரீச் ஆகும்போது இப்போ நான் எவ்வளோ நாள் கூட ப்ரிப்பேர் பண்ணணும், நான் எக்ஸாக்டாக எப்போ டேட் எடுக்கணும், பல கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு ஷார்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா, அஃபிஷியல் மெட்டீரியல்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ரேஷனல்ஸ் அண்ட் தென் லாஜிக்ஸ், கொஸ்டின்ஸ் எப்படி கொடுக்குறாங்க, ஆன்சர் எப்படி எடுக்கிறாங்க, இந்த லாஜிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுது. அதை திரும்ப பண்ணும்போது உங்களால் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியுது. கன்சிஸ்டண்டாக ஒரு 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, 3 வீக்ஸ் 4 வீக்ஸுமே உங்களுக்கு அதே ஸ்கோர், அதாவது மேக்ஸிமம் ஒரு 38 39 ஸ்கோர் பண்ண முடியுது மேக்ஸிமம் ஸ்கோர். ஏன்னா செகண்ட் டைம் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமினேஷன் எழுதலாம். ஸோ இந்த ஸ்டேஜ் அட்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் டெய்லி எவ்வளோ நேரம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ இட் மேட்டர்ஸ். இப்போது நீங்கள் 2 hours தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இட் டேக்ஸ் that much டைம். அதே இது வந்து நீங்கள் ஒரு 7-8 hours டெய்லி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா சீக்கிரமாக எக்ஸாமினேஷன் எழுதிருவீங்க. ஸோ இதோட ஷார்ட் ஆன்சர் வந்து இதுதான். தேர்ட் கொஸ்டின், இப்போ என்னால் ஒய்டி எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ண முடியுமா, நான் எல்லாம் எழுதுனா பாஸ் ஆகனா ஸோ அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லாராலையுமே முடியும். ஸோ முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை. நிறைய பேர் திங்க் பண்ணலாம், எனக்கு பேசிக்காக நான் அப்படி பிறக்கல, எனக்கு இந்த ஸ்கில் இல்லை, அது இல்லை, இது இல்லை. பட் இது எல்லாமே நம்ம கற்றுக்கிறது தான். இப்போது இங்கிலீஷை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பேசிக்காக இட்ஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ். தமிழ் உங்களால் கிளியராக பேச முடியுது, எழுத முடியுது, எல்லாமே தமிழில் பண்ண முடியுது அப்படின்னா அது இங்கிலீஷ்லேயுமே உங்களால் பண்ண முடியும். டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் அதுக்கான எஃபோர்ட் எடுக்கலன்னு அர்த்தம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம எல்லாருமே ஸ்கூல்ஸில் வந்து அட்லீஸ்ட் இங்கிலீஷை ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருப்போம், இல்லை காலேஜில் கண்டிப்பாக உங்களோட நர்சிங்கை நீங்கள் இங்கிலீஷில் தான் படிச்சிருப்பீங்க. பேசிக்காக இங்கிலீஷ் அப்படின்னாலே பயப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னா, ஈவன் தோ அவங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் இருந்தாலும் ப்ராப்பராக அந்த என்விரான்மெண்ட்டில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதாவது இப்போ தமிழ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு டேயில் வந்து ஒரு 16 hours 12 hours நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஸோ அதே அளவுக்கு நீங்கள் இங்கிலீஷை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏன் அந்த லாங்குவேஜ் வராதுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வரும். ஸோ எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஸோ அதை எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. பட் ஒரே விஷயத்தை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கிலீஷில் ஒருத்தவங்ககிட்ட பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஈவன் மிரர் முன்னாடி பேசுகிறீங்க, அதாவது ஒரு 60 days 100 days இதை கண்டினியூஸாக பண்ணுறீங்க. ஃபஸ்ட் டே 5 minutes பண்ணுறீங்க, ஒரு 10 minutes டெய்லியுமே 10 minutes பண்ணுறீங்கன்னா அந்த 101st day அப்படிங்கிறது ஃபஸ்ட் டே விட ஃபார் பெட்டராக தான் இருக்கும். ஸோ இங்கே ப்ராப்ளம் என்னென்னா இன்பிட்வீன் டேஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. சம்டைம்ஸ் நீங்கள் பேசலாம் ஒரு நாள் நல்லா, சம்டைம்ஸ் எதுவுமே லைக் என்ன பேசணும், என்ன வேர்டு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வராமல் இருக்கலாம். இட் ஹேப்பன்ஸ். ஸோ இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க, கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக ஒய்டி எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் எப்படி ஒய்டி எக்ஸாமினேஷனை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணுறது, அதை கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாட்களுடைய ப்ரிப்ரேஷன் தேவை, அண்ட் தென் என்னால் இல்லைனா ஒரு காமனான ஒரு பர்சனால் ஒய்டி கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும் அப்படிங்கிற பல கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் நம்ம கிளியராக பார்த்துட்டோம். இன்னைக்கு இவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி as usual, if you want to know more about the courses, please contact this number. See you soon in the next video, and if you have any other concerns or queries or anything which is related to OET, please put it in the comment section below. We are really happy to answer your questions. So that's all. See you soon. Bye bye.